அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை போர்வை போர்த்தியது போல் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளியங்கிரி மலைதான் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக கருதப்படும் சிவபெருமானின் மலையாக பார்க்கப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலை காண கிடைக்காத சிவனின் வாழிடம், அவர் தங்கிய இடமாகவும் கருதப்படுகிறது. நம் மன அமைதிக்காக இறைவனிடம் செல்வோம். ஆனால் இறைவனுக்கே மன அமைதி அளித்த இடமாக கருதப்படுகிறது வெள்ளியங்கிரி மலை. வாங்க நாம இப்ப அந்த மலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாசகம் அனைவரும் அறிந்திருப்போம். அப்பேற்பட்ட சிவனுக்குரிய தென்னாடு எங்கு இருக்கு? சிவனுக்குரிய 3 கைலாயங்கள் யாவை? உத்திர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை. உத்திர கைலை கண்ணுக்கு தென்படாமல் கடலுக்கு நடுவிலும், மத்திய கைலை இமயமலையிலும் அமைந்திருக்கு. தட்சிண கைலை என்று அழைக்கப்படும் தென் கைலாயம்தான் வெள்ளியங்கிரி மலை, சிவனுக்குரிய தென்னாடு. இன்னும் இந்த மலையில் சிவபெருமான் வாழ்றார்னு சொல்றாங்களே, அது ஏன்? எப்படி சிவபெருமான் இந்த மலைக்கு வந்தார்? இந்த மலையின் ரகசியம் என்ன? இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும்